அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ராஜலட்சுமி நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை புத்தகம் எதுன்னா, ஹெர் ஸ்டோரிஸ் விங்ஸ் மூலமாக வெளிவந்த அடுத்த சிறார் புத்தகம் ஒரே ஒரு காட்டில். எழுதினது மோனிஷா. இந்த புத்தகத்தில் மொத்தம் 8 சிறுகதைகள் இருக்குது. சிறார்கள் வாசிப்பதற்கான 8 கதைகள் இருக்குது. அழகழகான படங்களோட இருக்குது. இந்த புத்தகங்கள்லாம் என்ன சிறப்பு அப்படின்னா, படங்கள் எல்லாமே அந்தந்த கதையை எழுதின எழுத்தாளர்கள் ஏஐ உதவியோடு தயார் செஞ்சுருக்காங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட். எழுத்தாளர்கள் அவங்க மனசில் ஒன்று நினச்சி கதை எழுதுவாங்க. புத்தகங்களில் ஓவியம் வரைகிறவங்க அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு ஓவியங்கள் வரைவாங்க. இப்போது இந்த ஏஐ வந்ததுனால ஓவியர்களுடைய வேலை இழக்கும் அபாயம் இருக்குது. அந்த எழுத்தாளர்களுக்கு இது ஒரு வேலையாக மாறுற மாதிரி இருக்குது. அந்த இதெல்லாம் இருந்தாலுமே எழுத்தாளர்கள் தாங்க என்ன யோசித்து கற்பனை பண்ணி ஒரு கதை எழுதுனாங்களோ அந்த கற்பனையை அவங்க ஏஐ மூலமாக புத்தகங்களாக கொண்டு வர முடியுது. அந்த வகையில் இந்த இதில் வந்த நிறைய புத்தகங்கள் எல்லாமே இருந்துட்டு எழுத்தாளர்கள் அவங்கவங்க கதைகளுக்கு அவங்களே வரைந்த ஓவியங்களை கொண்டுள்ளது. இதில் 8 கதைகள் இருக்குது. எல்லாமே சுற்றுச்சூழல் சம்பந்தமான கதைகள். சிறார்களுக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை, மண், மரம், பறவைகள் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. காகங்கள் வந்துட்டு அந்த குடத்தில் தண்ணி போட்டு காக்கா தண்ணி குடிக்குமே, அந்த கதையை வந்துட்டு காகங்கள் அவங்க கூட்டம் நடக்கிறப்ப அந்த கதையை கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி. அப்புறம் தண்ணிக்கு தவிக்கிற ஒரு சிறு பறவைக்கு தண்ணி கொடுக்காம அதை புகைப்படம் எடுத்து ஒருத்தங்க சிறந்த புகைப்பட கலைஞர் அவார்டு வாங்குறாங்க. கோவிலில் இருக்கிற யானை இந்த மனிதர்கள் நம்ம மேலே மிகவும் அன்போடு இருக்காங்கன்னு நினைக்குது. ஆனால் அந்த யானையை காட்டிலேருந்து அவங்க தூக்கிட்டு வந்து தான் கோவிலில் வச்சு வளர்க்குறாங்க. நம்ம இங்கே ஒரு சிறை கைதியாக இருக்கோன்றது அந்த யானைக்கு புரியலை. இன்னொரு கதையில் வந்துட்டு மரத்துக்கு மாலை போட்டு சாமியாக கும்பிட்றாங்க. அந்த மரம் குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்குது, மரங்களையெல்லாம் வெட்டிட்டு கட்டிடங்களாக கட்டினேன்னா எப்படி மழை பெய்யும்? என்னை சுற்றி ஒரு பெரிய காடே இருந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் கொண்டுட்டு நீங்கள் எனக்கு சாமியாக வழிபட்டால் நான் உங்களுக்கு எப்படி மழை தர முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்படி ஒவ்வொரு கதையுமே குழந்தைகளை சிந்திக்க தூண்டுவதா, இயற்கை சார்ந்து யோசிக்க தூண்டுவதா, சுற்றுச்சூழலை பற்றி சிந்திக்க தூண்டுவதா இருக்குது. நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சி போனீங்கன்னா ஹெர் ஸ்டோரிஸ் அரங்கில் ஒரே ஒரு காட்டில் புத்தகத்தை வாங்க மறைக்காதீங்க. இந்த புத்தகத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுவேன். இந்த தலைப்பு இருந்துட்டு நான் சொன்ன தலைப்பு. ஆமாம், கதை அவங்களோடது, புத்தகம் அவங்களோடது, ஆனால் தலைப்பு என்னோடது. ஓகே, நாளைக்கு இன்னொரு கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.